जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित्त जम्बो पलसार पक्षितम उमासुदम सोह विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும். எல்லாருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கியத்தின் உண்மையாகும்படி எல்லாருக்கும் தமிழ் மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாதம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணுங்கிறதே கிடையாது. எதுக்காக நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும். எல்லாருமே ஸோ நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பொது பலன்களே தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்திய அளவுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தெரியுது. அது சில பேருக்கு 90% வரைக்கும் ஒத்து போகும். சுவாமி ஏதாவது என்ன உண்டோ, ஃபேக்ட் என்ன உண்டோ சில சுவாமி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த மாதத்தில் நல்லா இருக்கணும், எந்தெந்த நாள் நமக்கு அனுகூலமான நாட்கள், சந்திராஷ்டிரம அமைப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேறி போக முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கும் நிறைந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த 12 ராசி பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள், இந்த மாதத்திற்கான சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அப்படியே கேட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது உங்கள் ராசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குருக்கள் என்ன மந்திரங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய வரும். கும்பராசி நேயர்களே, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. முதல் விஷயம் நான் சொல்றது, பணியிடத்தில் அழுத்தம், மன அழுத்தம் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட், பணியிடத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னு, மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐடி, தொலைத்தொடர்பு, ஆராய்ச்சி, பொறியியல் துறையினருக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும். நீ செஞ்சுட்டு தான் போகணும், பண்ணிட்டு தான் போகணும், நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ரிலாக்ஸ்டாக வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரிலாம் இருக்காது. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு துறையில் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் குரூப்பில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ குரூப்பில் போய் வேலை செய்யப்போ, நீ அங்கே போய் வேலை செஞ்சால் தான் உனக்கு சரியாக வரும், குரூப்பில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக பெண்கள், இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து படிப்படியாக மேலே போகலாம். கான்ஸ்டபிள் அப்படியே படிப்படியாக போவாங்க இல்லையா. இந்த துறையில் இருந்து இப்போ கார்டில் கொஞ்ச நாள் இருக்கணும், இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும்லாம் இந்த துறையில் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த பெண்கள் படுற பாட்டுக்கு, அதுவும் இந்த கும்பராசிக்கு அளவே கிடையாது. நீ அந்த இடத்துக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போ, நீ இங்கே போ, அங்கே போ. இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்காங்கன்னு தூக்கி நீ இங்கே போ, அங்கே போன்னு போட்டு வேலை அழுத்தத்தை இந்த உயர் அதிகாரிகள் தருவார்கள். அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. அவனுக்கு தேவை வேலை ஆகணும், அவ்வளோதான். அவன் அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருப்பான். அதில் பலிக்கடாவாரது யாரு? இந்த பெண்கள் தான். ஸோ இதில் கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் வாடிக்கையாளர்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு வணிக தொடர்புகள் நல்லா இருக்கும். வேலை, அதாவது ருணரோக கடன் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான விஷயத்த பார்த்துக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து பார்த்தோன்னா குடும்ப தனஸ்தானம், 2ஆம் இடத்துல சனி, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு 6ஆம் இடத்துல ஜாதகத்தில் குரு. ஸோ கூடியமான வரைக்கும் கடன் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோ, டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோ, ரிலாக்ஸ்டாக வேலை செய். ஒன்றும் சாதிச்சிடப்போ இது கையிடக்கூடாது. ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க எது செஞ்சாலும், அப்போ நல்லது. ஒன்று, கும்பராசி பொறுத்தளவுக்கு இன்னொன்று என்னென்னா, வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் அதற்கு நிகராக இருக்கும்.
இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருது, அதற்கு நிகரா உனக்கு செலவும் இருக்கும். இதுக்கு எடுத்து வைக்கணும், அதுக்கு எடுத்து வைக்கணும், இதுக்கு எடுத்து வைக்கணும், இப்படியே தான் இருக்கும். தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கும். நண்பர்கள் அது உறவினர்களும் பெரிய கடன் தொகை கொடுக்க வேண்டாம். நண்பர்களோ உறவினர்களுக்கோ பெரிய கடன் தொகை இப்போதைக்கு கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படாது. ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு. குடும்பத்தில் சிலருடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். பெற்றோர்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். திருமணமானவர்களுக்கு துணைவரின் உணவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. இதெல்லாம் இருக்கு. கவனச்சிதறல் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது. நண்பர்கள் மூலம் அதிகமான நேரங்களை விரயம் செய்யக்கூடாது. வண்டியில சுத்துறது, போறது வரதெல்லாம் வீட்டுல ஒண்ணு சொல்லிட்டு வெளியில சுத்துறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து எதுவாக பொறுப்புடன் நடந்து கொள்ளுது. வீடு மாற்றம் அல்லது வாடகை அல்லது சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் தரும். வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாடகை இடத்துல இடம் மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு வாடகைக்கு கடை வச்சிருக்கீங்க, வாடகை கொடுக்க முடியாம சில பேர் சிரமப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு ஆவணங்கள், வரி, வங்கி தொடர்பான சில விஷயங்களுக்கு கவனம் தேவை. பழைய வழக்குகளில் மெதுவான முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சமூக ஊடகங்களில் புகழ் கிடைக்கலாம். சினிமா புகழ், மற்ற சில புகழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. புதிய தொடர்புகள், அரசியலில் இருப்பவர்களுக்கு கலவையான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. 18 ஜூன், 7 ஜூலை, 12 ஜூலை. ஸோ கவனமாக இருங்க. இது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான நாள். ஸோ கவனமாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திடீர் வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மித்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நன்னா இருக்கு. பொறுமையும் திட்டமிடலும் இந்த மாதம் வெற்றியின் திறவுகோலாக இருக்கும். சுபம்.